எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளை ரொம்ப இனிமையாக, ஹாப்பியாக, ஹெல்த்தியாக, ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த vlog செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக உட்காந்து பாருங்கள். சம்மர் வந்துட்டாலே ஹெல்த் கான்ஷியஸ் ரொம்ப முக்கியம். உடம்பு ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் சாப்பிடணுமோ அதெல்லாம் தேடி தேடி சாப்பிட்டாகனா வேறு வழியே இல்லை. அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 2 தடவையாச்சும் நல்லெண்ணெய் வச்சு தலைக்கு குளிச்சாகணும். அது கூடவே இந்த ஸ்கின் கேர், ஹேர் கேர் இதெல்லாம் எப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ நம்மளே நமக்கான ஒரு டைம் ஒதுக்கி பண்ணிக்க வேண்டியதுதான். காலையில் எந்திரிச்சதும் நான் ஃபஸ்ட்டு போட்டது ஆலோவேரா ஃபேஸ் மாஸ்க். ரொம்பலாம் ஒன்றும் கிடையாது. சும்மா லைட்டாக ஆலோவேரா கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஜெல்லை மட்டும் நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கழித்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அதிகமாக ஸ்வெட் ஆகிற இடம் எல்லாமே கொஞ்சம் பிளாக் ஆகும். அதனால் அங்கெல்லாம் கூட நம்ம ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம். தலைக்கு கூட அப்ளை பண்ணி நம்ம குளிச்சிக்கலாம். இந்த ஒரு விஷயம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஃபீல் ஆகும். பட் இது வரைக்கும் நான் டிஸ்கஸ் பண்ணதே இல்லாத, கேட்டது கூட கிடையாது யாருக்கிட்டேயும். அது என்னென்னா, எனக்கு வந்துட்டு ஒவ்வொரு சீசன் மாறும்போது, அதாவது வின்டர் சீசன் வரும்போது, அதுக்கப்புறம் சம்மர் சீசன் வரும்போது கொஞ்சம் இந்த ஹேர் ஃபால் ஜாஸ்தி இருக்க மாதிரி இருக்கும். அது சீசனோட காரணமாக என்னென்னு எனக்கு தெரியல. இது நான் நிறைய வருஷம் ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்பயும் கூட வின்டர் சீசன் வந்தப்போ கொஞ்சம் ஹேர் ஃபால் ஜாஸ்தி இருக்க மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அப்படியே செட் ஆச்சு. இப்போ திரும்ப மறுபடியும் சம்மர் ஆரம்பிக்க போது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ஹேர் ஃபால் அதிகமாக தான் இருக்குது. அதுவே ஒரு 10 to 15 டேஸில் ஆட்டோமேட்டிக்காக செட்டில் ஆகிடும். ஆனால் அதுக்கு நான் தனியாக ஃபீல் பண்ணுறதில்ல, அப்படியே பழகிட்டேன். அப்படியே எல்லாருக்கும் நார்மல் டீ போட்டுட்டு எனக்கு மட்டும் லெமன் டீ ரெடி பண்ணிக்கிட்டேன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு 2-3 நாளாகவே பாப்பாவுக்கு லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே கொடுக்கறதுனால நான் சீக்கிரமாக வேலையை முடிச்சிட்டேன். அது கொஞ்சம் ஆர்வ கோளாறாக என்னன்னு தெரில, பட் என்ன ரீசன்ன்றதை நான் சொல்கிறேன். அது ஒன்றும் இல்லை, நைட்டே வந்துட்டு ப்ரீ பிளான் பண்ணி வச்சுருவேன் இப்போலாம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் பெருசாக கட் பண்ணி வைக்கிறது கிடையாது. ஏன்னா டேரெக்டாக மார்னிங்கே ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். சீரியஸாக ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நெக்ஸ்ட்டு என்ன சமைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறது தான் ரொம்ப டஃப்பான வேலை. வேறு எந்த வேலை கொடுத்தாலும் செஞ்சிடலாம் போல், ஆனால் யோசித்து சமைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான வேலை. அதனால இப்போலாம் கொஞ்சம் ஈவினிங்காகவே யோசித்து பிளான் பண்ணி வச்சுக்கிறேன். சம்டைம்ஸ் நோட் பண்ணி கூட வச்சுப்பேன். ஏன்னா நமக்கு அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா நமக்கு டைம் கிடைக்கிறப்போ எடுத்து பார்த்துக்கலாம். ரொம்ப குழம்பிட்டு என்ன யோசித்தோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா அவளுக்குமே என்ன பிடிக்குதுன்னு தெரியல. நான் சம்டைம்ஸ் பன்னீர் ரைஸ் வச்சுன்னா அன்றைக்கி மஷ்ரூம் செய்யுங்கிறா. சரி, அதனாலே அவகிட்டையும் கேட்டுட்டு என்னன்றதை மெனு டிசைட் பண்ணிவிட்டு நோட் பண்ணி வச்சுட்டு, ஏதாவது திங்ஸ் இல்லைன்னா அதையுமே ஈவினிங்கே வாங்கிட்டு வந்து வச்சுருது. அதனாலே கொஞ்சம் வேலையெல்லாம் சீக்கிரம் முடிகிற மாதிரி இருக்குது. நான் இன்னும் டீட்டெயிலாக போக சொல்கிறேன் என்ன பண்ணணுன்னு. ஒவ்வொரு சீசனை ஆரம்பிக்கும் போதும் ஒவ்வொன்று ரெடி பண்ணி வச்சுக்கணும். நம்ம வின்டர் வரும்போது என்ன பண்ணுவோம், பெட்டெல்லாம் கொண்டு போயிட்டு முன்னாடியே வெயிலில் காய வச்சுட்டு வந்துடுவோம். எதெல்லாம் ட்ரை பண்ணணுமோ அது எல்லாமே வெயில் இருக்கும்போது பண்ணி எடுத்துப்போம். ஏன்னா வின்டர் வந்துருச்சுன்னா சுத்தமாக எதுவுமே பண்ண முடியாது. ஈவன் துணி கூட காய வைக்க முடியாது. அதில் இந்த சீசனுக்கு பெட்டு அப்புறம் ஒரு சில எலக்ட்ரானிக்ஸ்லாம் க்ளீன் பண்ணி வச்சலான்னு இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கேன். பாப்பா எவ்வளோ தூரம் முடியுதோ அந்தளவுக்கு இன்றைக்கி முடிச்சிட வேண்டியதான். இந்த பெட் நெட் பற்றி கேட்டிருந்தீங்க. இது நான் வாங்கி எப்படியும் ஒரு 2 years கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அங்கங்கே கொஞ்சம் ஹோல்ஸ்லாம் வந்துருச்சு. அப்புறம் இந்த ஜிப் எல்லாமே கொஞ்சம் டேரான மாதிரி இருக்குது. அது வழியாக ஒரு சில சின்ன கொசு எல்லாமே உள்ளே வந்துடுது. இந்த டைம் அகரோலேருந்து பெட் வேக்யூம் கிளீனர் அமைச்சிருக்காங்க. நான் பார்த்து மறந்த ஒரு ப்ராடக்ட் கேட்டலாம். கண்டிப்பாக இதுதான். அது ஏன்றதை நான் பின்னாடி போக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பற்றி நான் காமிச்சிடுறேன். இதில் ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். அப்புறம் இந்த டஸ்ட்டு டேங்க் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணினா அதை ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே ஒரு ஃபில்டர் இருக்கு இல்லையா, அதை தாண்டி தான் நமக்கு டஸ்ட்டே கலெக்ட் ஆகும். நல்ல ஒரு சக்ஷன் பவர். நான் உங்களுக்கு டெமோ காமிக்கும் போதே சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. இதில் இன்னும் ஒரு சூப்பரான ஆப்ஷன் இருக்குது. அது என்னன்றதை நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த டஸ்ட் டேங்க் இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். இதுக்கு பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீல் இருக்கும். நம்ம வேக்யூம் போடும்போது ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். இது அல்ட்ரா யூவி ஸ்டெரிலைசேஷன் லேம்ப். இதனால் நம்ம பெட்டில் இருக்க பக்ஸ், பாக்டீரியா, ஜெர்ம்ஸ் எது வந்தாலும் சரி ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இதில் சின்ன லேம்ப் கூட கொடுத்துருக்காங்க. இதில் 5 மீட்டர் லென்த்துக்கு கேபிள் கொடுத்ததுனால நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் இழுத்து வேக்யூம் போட்டுக்கலாம். நான் ஆன் பண்ணிட்டேன். இப்போ எந்த அளவுக்கு அந்த செக்ஷன் பவரில் சூப்பராக அந்த டஸ்ட்டெல்லாம் கலெக்ட் ஆகுது பாருங்கள். இதெல்லாம் கண்ணுக்கே தெரியாமல் ரொம்ப மைக்ரோ டஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். மைக்ரோ கூட கிடையாது, நானோ பார்ட்டிகிள்ஸ் மாதிரி இருக்குது. எல்லாம் கண்ணுக்கே தெரியாத டஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே சூப்பராக கலெக்ட் ஆகிடுச்சு. இது பெட்டுக்கு மட்டும் கிடையாது, நம்ம கார்பெட் இல்லை சோஃபா, பிளாங்கெட், அப்புறம் பில்லோ இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வெயில் அடித்தா என்ன பண்ணுவோம், பெட்டை கொண்டு போய் அப்படியே மாடியில் போட்டு நல்லா காய வச்சுட்டு வந்துடுவோம், நல்லா க்ளீன் ஆகிடுன்னு. பட் எப்பயுமே நம்மளால் அதை பண்ண முடியாது. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நிறைய டஸ்ட் இருக்கும் தான், ஆனால் இந்த பெட்டில் கண்ணுக்கு தெரியாமல் இவ்வளோ டஸ்ட் இருக்குன்றது நிஜமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. க்ளீன் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி. அந்த டஸ்ட் டேங்க் ரிமூவ் பண்ணி ஃபில்டரை எடுத்துகிட்டு அந்த உள்ளே இருக்க பாக்ஸில் கலெக்ட் ஆகிருக்க எல்லாத்தையுமே தனியாக கொட்டிடலாம். அதுக்கப்புறம் இது மேலேயே ஒட்டிகிட்டு இருப்பாங்க அந்த ஃபில்டரில். அது எல்லாத்தையுமே ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த டஸ்ட் எல்லாமே ஈஸியாக வந்துடும். நமக்கே தெரியாமல் நமக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே கூட உங்களுக்கு கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள்.
எனக்கு இந்த பெட்டை க்ளீன் பண்ணதே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. அப்பாடா அப்படின்னு அப்படியே அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ஆப்பமும் தேங்காய் பால் தான். என் நைனி வந்துட்டு குருமாலாம் வேண்டாம், தேங்காய் பாலே போதும்னு சொல்லிட்டா. சரி, அவளுக்காக வேண்டி நான் வந்துட்டு இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணலை, வெறும் பாலோடு முடிச்சிக்கலான்ட்டு விட்டுட்டேன். ஆனால் நம்ம நேரம் பாருங்களேன், நான் என்றைக்கு இந்த மாதிரி தேங்காய் பால் எடுக்கணுன்ட்டு தேங்காய் உரைக்கிறனோ அன்றைக்கின்னு பார்த்து தான் அந்த தேங்காய் அந்தளவுக்கு பால் வர மாதிரியே இருக்காது, கொஞ்சம் ரொம்ப ட்ரையான தேங்காய் மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. சரி பரவாயில்ல, ஓகே, எக்ஸ்ட்ரா ஒரு தேங்காய் கூட இருக்குது, அதையும் சேர்த்து போட்டுக்கலான்னு விட்டுட்டேன். இந்த சம்மர் டைமில் வந்துட்டு நம்ம என்ன தான் மாவு கொஞ்சம் லேட்டாக அரைச்சி வச்சாலும் சரி செம்மையாக புளிச்சிடும். நான் வந்துட்டு இதுக்காகவே கொஞ்சம் லேட்டாக தான் அரைச்சேன். நைட்டு ஈவினிங்காக ஒரு 7 கிட்டே இருக்கும், அந்த மாதிரி தான் அரைச்சி வச்சேன். காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வந்துருச்சு. நிறைய பேர் ஆப்பம்க்கு வந்துட்டு மெஷர்மெண்ட் கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் கரெக்டான அளவு சொல்கிறேன். இதுதான் நான் இன்னை வரைக்குமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எக்ஸ்ட்ரா எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன். 1 கப் பச்சரிசி, 1 கப் இட்லி ரைஸ் போட்டுட்டு இதுக்கு 1/4 கப் உளுந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம், நான் வந்துட்டு வெந்தயம் மோஸ்ட்டாக சேர்க்க மாட்டேன், அதை வந்து ஆப்ஷனில் விட்டுருவேன். இவ்வளோ தாங்க மெஷர்மெண்ட்டு. இதில் போய் எக்ஸ்ட்ரா ரைஸ் போட்டுக்கிட்டு அவல் போட்டுக்கிட்டு ஈஸ்டெல்லாம் கூட சேர்த்துக்கிட்டு எதுக்கு, அதெல்லாம் தேவையே தேவையில்லை. நீங்கள் இந்த மெஷர்மெண்ட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஆப்பம் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வருதுன்றது மட்டும் பாருங்கள். அண்ட் அரைக்கிறதுக்குமே ஒரு டிப்ஸ் இருக்குது. என்னென்னா, நம்ம வந்து இட்லிக்கு அரைக்கிற போது லைட்டாக அந்த கொஞ்சம் கொரப்பு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எடுக்கக்கூடாது, நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த சாதம் வடித்த உடனே இந்த கஞ்சி இருக்கு இல்லையா, இது வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்து நிறைய தடவை குடிச்சிருக்கோம். ஆனால் இப்போ வரைக்குமே வீட்டில் வந்துட்டு இந்த கைக்கோத்தல் அரிசி சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. மாமாவுமே சரி வீட்லேயே ரெடி பண்ணி கொடுக்குற அரிசி தான் இப்போயும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நம்பி தைரியமாக இந்த தண்ணியை குடிக்கலாம். நைனிக்குமே என்ன பண்ணுவேன், சின்ன வயசில் ஒரு 6-7 மாதம்லாம் இருக்கும்போது கூட நான் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். குடிச்சிடுவா. நல்லா ஆற வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு போடுவேன், ரொம்ப பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு தான் போட்டு நல்லா ஆற்றிட்டு அவளுக்கு அந்த ஃபீடிங் பாட்டிலில் போட்டு கொடுத்தோன்னா அழகாக குடிச்சிடுவா ஃபுல்லாக. நம்ம பழைய கஞ்சி சாப்பிட்றோம் இல்லையா, அதே மாதிரி தான். பட் அதை வந்து கொஞ்சம் புளிக்க வச்சு சாப்பிட்றோம். இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஊற்றி குடிக்கிறோம். ஆனால் ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாதுங்க, நல்லாயிருக்கும். எங்கள் அப்போல்லாம் அந்த காலத்தில் இதுதான் குடிச்சு வளர்ந்தேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார் எங்ககிட்ட. பாலிஷ் ரைஸ்லேருந்து எடுக்கிற கஞ்சி குடிக்கலாமான்றது எனக்கு நிஜமாக தெரியாது, பட் இது வந்து குடிக்கலாம், அதனால் எந்த பயமும் கிடையாது. ஆப்போ செம்ம சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி ஓட்டையாக வரணும், அதுக்கு காரணம் நல்லா புளிக்கணும். இந்த டைமில் நீங்கள் கவலையே பட வேண்டாம், எப்போ அரைச்சி வச்சாலும் நல்லா புளிச்சு வந்துடும். ஸோ நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் அதை ஃபாலோ பண்ணி தான் அரைச்சிருக்கேன். இந்த பிளேட் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சில்வர் பிளேட்டாக பாப்பாவுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு. இது சில்வர் பிளேட் தான். ஆனால் ஏன் நிறைய பேர் வந்து நான்வெஜ் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, நிஜமாக எனக்கு தெரியாதுங்க. அதெல்லாம் நான் வந்துட்டு எல்லாமே சாப்பிட்லான்ட்டு தான் நான் சாப்பிட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் ரீசன் தெரிஞ்சுதான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் ஏசி க்ளீன் பண்ணியிருந்தோம், ஆள் வச்சு தான் க்ளீன் பண்ணது. இந்த ஃபில்டரையும் தாண்டி உள்ளே போயிட்டு அவ்வளோ டஸ்ட் இருந்தது, சரியாக கூலிங்கே வரல கொஞ்ச நாளாக. சரி என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட்டு வந்துட்டு அதை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஆனால் இப்போ நான் இந்த ஃபில்டரை க்ளீன் பண்ணி எடுக்கிறேன், மறுபடியும் அதே மாதிரி அவ்வளோ டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு உள்ள. இந்த ஏசி ஃபில்டர் க்ளீனிங்கிறது ஒரு பேசிக்கான க்ளீனிங் தான், பட் இதை வந்து நீங்கள் அடிக்கடி எடுத்து பாருங்கள். ஏன்னா இந்த ஃபில்டரில் வந்து சீக்கிரம் டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் அப்பப்போ எடுத்து க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா நம்ம வந்து நைட்டு தூங்குறப்ப நமக்கே தெரியாமல் நிறைய டஸ்ட்டு நமக்குள்ளே இன்ஹேல் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு இதுலேருந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த டஸ்ட்டெல்லாம் லைட்டாக ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு திரும்ப எடுத்து போய் ஏசியில் ஃபிட் பண்ணிடலாம். நான் 2nd ஃப்ளோரில் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, ஆனால் வீட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே பிளெயின் மொட்டை மாடி தான். ஒரு 9-10 ஓ கிளாக்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அந்த அனல் அப்படியே இறங்க ஆரம்பிக்கும். அது இந்த டைம்ன்றதுனால சொல்லவே தேவையில்லை, 7-8 மணிக்கெலாம் ரொம்ப ஹீட் ஆகிடுது வீடே. இந்த மாதிரி சின்ன க்ளீனிங் எல்லாமே ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். இந்த வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே அவருக்கு உயிர் மாதிரி அப்படியே பார்த்து பத்திரமா வச்சுப்பார். அப்பப்போ க்ளீன் பண்ணி அவ்வளோ நீட்டாக வச்சுப்பார். நம்மளை யாராவது அடித்தா கூட கேட்க மாட்டார் போல். ஆனால் இதில் லைட்டாக ஒரு டேமேஜ் ஆனால் கூட செம்ம கோவம் வந்துடுது. இது மட்டும் கிடையாது, அவரோட கேட்ஜெட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஏர்பாட்ஸு, ஃபோனு, கேபிள்னு, இது எல்லாமே அப்படியே பொத்தி வச்சுப்பார். அது ஏன்னு தெரில, அந்த அளவுக்கு அது எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இவருன்னு கிடையாது, மோஸ்ட்டாக எல்லா ஜென்ஸும் இப்படி தான் நினைக்கிறேன். ஏன் இந்த பசங்களுக்கு மட்டும் இந்த கேட்ஜெட்ஸ் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு தெரில. ஒரு நாள் நான் கேட்டுட்டேன், எதுக்கு இதை மட்டும் இப்படி பொத்தி வச்சுக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு ஒரே ஒரு பதில் தான் சொன்னார், நான் உன் கிச்சனுக்கு வந்துட்டு மேலே இருக்க கிளாஸ் கண்டெய்னர்லாம் தூக்கி போட்டு உடச்சா எனக்கு கோவம் வருமா வராதான்னு. கண்டிப்பாக வரும், பத்திரக்காளியாக மாறிடுவேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி தான் நானும் சொன்னார். சரி இதுக்கு மேலே நம்ம பேசக்கூடாது, நான் அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த ஏர் பியூரிஃபையர் வாங்குறப்போ வெளியில் சொல்லாமல் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன், எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு இருக்காருன்னு தெரியலையே அப்படின்னு. பட் உண்மையை சொல்லப்போனால் ஒர்த்து. இந்த ஃபில்டரில் எவ்வளோ டஸ்ட்டு கலெக்ட் பண்ணி வச்சுருக்கு பாருங்களேன். அந்த ஃபில்டரை வந்துட்டு கையாலே இல்லைனா வெட் கிளாத் வச்சுலாம் க்ளீன் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக அந்த மாதிரி வேக்யூம் வந்தால் மட்டும்தான் க்ளீன் பண்ண முடியும். ஸோ அதுதான் சேஃபும் கூட.
ஒரு வழியாக பெட்ரூம் ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. மாப் பண்ணிட்டு போடணும், அப்புறமா போட்டுக்கலான்ட்டு வந்தாச்சு. சார் கிச்சனில் வந்துட்டு எனக்கு இங்கே ஒரு சின்ன சின்ன வேலை இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு போயிடலான்ட்டு தான் வந்தேன். இன்றைக்கி வந்துட்டு அடுப்பெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம். ஏன்னா அந்த பெரிய பர்னர் வந்துட்டு லைட்டாக ஒரு சைடு தான் எரியுது, ஒரு சைடு வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம் வரதுனால செவ்வளெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுக்கலான்னு ஒரு 2 வாரமாக யோசிச்சுட்ருக்கேன். ஆனால் முடியல. சரி இன்றைக்கி பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு தான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கேஸ் ஸ்டவ்வில் இருக்க எல்லா அக்சசரிஸுமே எடுத்து, அதாவது மேலே இருக்க அக்சசரிஸ் மட்டும் அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு ட்ரேயில் போட்டுட்டு கொஞ்சமாக வார்ம் வாட்டர் இல்லை நார்மல் வாட்டரே பிடிச்சிட்டு வினிகர் இல்லைன்னா சோடா அப்புறம் டிஷ் வாஷர் ஏதாச்சும் பவுடரோ லிக்விடோ எது இருந்தாலும் சரி அப்படியே போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். கொஞ்சம் லெமனும் சேர்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வந்துட்டு எப்பயுமே ஒரு 2 கிலோவுக்கு லெமன் குறையாமலே இருக்கும். ஏன்னா வீட்டிலேருந்து நம்ம கொண்டு வந்துடுவோமா, அதுவும் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போயாச்சும் அம்மா வந்தாலும் அப்படியே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அதில் வந்து ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு சிலது அழுகி போகும், ஒரு சிலது அப்படியே ஒரு மாதிரி ட்ரையாக போகும். அதெல்லாம் எடுத்து வச்சுருவேன். க்ளீன் பண்ணுறதுக்குனே தனியாக எடுத்து வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி டைமில் எல்லாத்தையுமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி என்னென்ன சேர்த்துருக்குன்னா, கொஞ்சமாக டிட்டர்ஜென்ட் பவுடர் இருந்துச்சு, அதை சேர்த்துட்டு அது மோஸ்ட்டாக அந்த மேட்டுக்கு போடுறதுக்காகவே வாங்கி வச்சுருப்பேன். அது கூட கொஞ்சம் வினிகர் அப்புறம் கொஞ்சம் அழுகி போன லெமன் ஒன்று இருந்துச்சு, அதையும் சேர்த்துட்டு நல்லா ஊற வச்சுட்டேன். இந்த மழை சீசன் முடிஞ்சதுலேருந்து நானும் இதை க்ளீன் பண்ண நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் இதுக்கான டைம் கிடைக்கல. இன்றைக்கி தான் இதுக்கு நேரம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபுல்லாக ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் யூஸ் பண்ணவே இல்லை எதுவுமே இதுலேருந்து எடுத்து. சரி அப்படியே வச்சுட்டேன், டைம் இருக்கும்போது க்ளீன் பண்ணிக்கலான்னு. சரி அதையுமே இன்றைக்கி எடுத்து கையோடு க்ளீன் பண்ணிட்டேன். இதுக்குமே க்ளீனிங்க்கு சேம் அதே மாதிரி அழுக்கி போன லெமன் இருந்தாலும் போடுங்க, இல்லை நார்மல் லெமன் இருந்தாலும் போடுங்க. கூட கொஞ்சம் இந்த சோடா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா ஃபுல்லாக டிப் ஆகிற மாதிரி இருக்கணும். அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இது சோடா வந்துட்டு நல்லா அந்த பாக்டீரியா ஃபங்கஸ் இருந்துச்சுன்னா நல்லா கம்ப்ளீட்டாக எடுத்துரும். மெயின் திங் இதில் இருக்க எவ்வளோ எண்ணெய் பசை வருதுன்னு மட்டும் பாருங்கள். ஏன்னா ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே சும்மா டிஷ் வாஷர் போட்டு க்ளீன் பண்ணி வச்சிடறோமா. ஸோ அது வந்துட்டு அப்படியே கன்டினியூஸாக யூஸ் பண்ணுறதுனால அதெல்லாம் கம்ப்ளீட்டாக போகாது. பட் என்னங்காச்சும் டைம் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு டைம் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அதில் இருக்க அந்த எண்ணெய் பசை எல்லாமே போயிடும். இந்த கேஸ் ஸ்டவ் வந்துட்டு நான் மேரேஜ் ஆனதுலேருந்து வச்சுருக்கேன். நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க, ஏதாச்சும் ஃபால்ட் வருதா, இந்த மாதிரி கிளாஸ் ஸ்டவ் வச்சு வாங்கலாமான்னு. தாராளமாக வாங்கலாம். இது 7 கிட்ட ஆயிடுச்சு, 7 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. பட் இது வரைக்கும் எந்த ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கூட வந்ததில்லை. அப்படியே வந்தாலும் நம்மளே வீட்டில் சரி பண்ணுற அளவுக்கு தான் வரும். ஃப்ளேம் கரெக்டாக வரலன்றதுலாம் மேஜர் ப்ராப்ளம்லாம் கிடையாது. இது ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். ஒன்று பர்னரில் இருக்கலாம், அப்படி இல்லை இந்த ஆன் ஆஃப் பண்ணுற புஷ் இருக்கு இல்லையா, இதில் வரலாம். ஸோ ரெண்டுத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ஏர் வச்சு இல்லை வாயில் வச்சு கூட ஊதிடுங்க. சும்மா அந்த காற்று லைட்டாக போனாலே போதும், இந்த பிளாக்கேஜில் ரிலீஃப் ஆகிடும். அப்படின்னா சின்ன பின் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே வச்சுட்டு எடுத்திங்கன்னா அந்த பிளாக்கேஜ் சூப்பராக கிளியர் ஆகிடும். நான் மோஸ்ட்டாக இப்படி தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நல்லாவே எரிய ஆரம்பிச்சிடும். பட் இது தாண்டி இன்னும் நிறைய ஏதாவது மேஜர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக கொண்டு போயிட்டு சர்வீஸில் கொடுக்குறது தான் நல்லது. நான் எல்லாத்தையுமே இப்போயே க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா வீடு சேஞ்ச் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். எப்படியும் ஏப்ரலில் வந்து மாறிடுவேன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கிட்டே இருக்கோம். நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்கீங்க, உங்கள் கிச்சன் அழகாக இருக்குது, நீங்கள் அழகாக மெயின்டைன் பண்ணுறீங்க, எல்லாமே நீட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்குமே ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த பிளேஸு. சரி பட் வேறு வழி இல்லை. ஏன்னா பாப்பாவுக்கு வந்துட்டு இங்கே யூகேஜி மட்டும்தான் இருக்குது, எல்கேஜி யூகேஜி தான். ஸோ ப்ரீ ஸ்கூல்ன்றதுனால அவ்வளோதான், வேறு ஸ்கூல் பார்த்துருக்கேன். அதனால் இந்த ஸ்கூல் பக்கமே போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். என்ன இருந்தாலும் ரெண்டல் ஹவுஸ் தானே, என்றைக்காச்சும் ஒரு நாள் நம்ம போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பட் எந்த வீடாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் சரி, ஒரு ப்ளசண்ட்டாக பயங்கர ஒரு ஆம்பியன்ஸோடு மாற்றுறதுக்குள்ள பவர் வந்துட்டு லேடிஸ்க்கு கண்டிப்பாக இருக்குது. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, என்ன ஒரு சின்ன கிச்சனாக இருந்தால் கூட அதில் என்னெல்லாம் வச்சு அழகாக இருக்கும்ன்றது எல்லாமே லேடிஸ்க்கு மட்டும்தான் தெரியும். இதுவே நீங்கள் வீட்டில் இருக்க ஜென்ஸை உள்ளே விட்டு பாருங்களேன், அவ்வளோதான் முடிஞ்சு. அப்படியே வீடே தலைகீழ இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அழகு, நீட்னஸ், ஆர்கனைசிங் இது எல்லாமே கண்டிப்பாக லேடிஸ்க்கு தான் போய் சேரும். அதை வந்து நான் பெருமையாகவே சொல்லிக்கிறேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு 2-3 டேஸ் வந்துட்டு ஊருக்கு போயிட்டோம். பொங்கல் டைம் தான் நினைக்கிறேன். சரி நான் ஊருக்கு போயிட்டு வந்ததுனால திங்ஸ் எல்லாம் அப்படியே அங்கங்கே இருந்துச்சு. துணியெல்லாம் மடித்து வச்சது, ட்ரெஸ்ஸு எல்லாமே எங்கெங்கேயோ கலைஞ்சிருந்தது. போயிட்டு வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டு அப்படியே போயிட்டேன். பட் இதுவே நம்மளாக இருந்தேன்னா, வீட்டுக்கு ஒருத்தவங்க வர போகிறாங்க அப்படின்னும் போது என்ன பண்ணுவோம், அப்போ தான் போயிட்டு எல்லா ட்ரெஸ் எடுத்து மடித்து வைக்கிறது, வீட்டை க்ளீன் பண்ணுறது. ஏன்னா நமக்கு வந்து பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நமக்கு இருக்கும். அதிலும் எப்பயுமே நீட்டாக இருக்க வீட்டுக்கு யாராச்சும் வர அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப களைஞ்சி போய் கன்றாவியாக இருக்கும். அது வந்துட்டு பாப்பா பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் இவர் அதுக்கு மேலே பண்ணுவார். வீடுனா அப்படி தான் இருக்கும் அப்படின்பார் ஹஸ்பண்ட் எப்பயுமே. ஆனால் எப்பயுமே அதே மாதிரி இருந்தால் பரவாயில்ல, எப்பயும் க்ளீனாக இருந்துட்டு யாராச்சும் வர அன்றைக்கி வந்துட்டு ரொம்ப களைஞ்சி போய் கேவலமாக இருந்துச்சுன்னா நமக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக தானே இருக்கும். என்னடா எடுத்து வைக்க முடியும் அதுக்குள்ளே வராங்க அப்படின்னு. பட் இவர் ஒரு நாள் என்னை பயங்கரமாக பழி வாங்கிட்டார். வீட்டுக்கு ஒருத்தவங்க யாரும் இன்விடேஷன் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி வாங்கன்னு கூப்பிட்டாரு. அது என்கிட்ட ஒரு வார்த்தை இன்ஃபார்ம் பண்ணோம் இல்லையா, நம்ம அப்போ தான் ஊர்லேருந்து வந்திருக்கோம், சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுவோம் அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன்.
திடீர்னு பார்த்தா வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. போய் திறந்து பார்த்தா 2 பேரும் வந்து நிற்கிறாங்க. எனக்கே ஷாக் ஆகிடுச்சு, ஐயையோ அப்படின்னு. பட் ஒரு பக்கம் சீரியஸ்லி அந்த அளவுக்கு நான் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணதே கிடையாது. அதுலேருந்து நான் என்கிட்ட அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, யாராச்சும் வராங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள், பண்ணாமல் விட்டுறாதீங்க அப்படின்னு. கேட்டால் மறந்துட்டேன் அப்படின்னு ஒரே வாரத்தில் சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன்னா அந்த டைமில் என்னோடய மனநிலை எப்படி இருக்குன்றது எனக்கு மட்டும்தான் ஃபீலாக இருக்கும். அவருக்கு அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட கவலையே கிடையாது. இன்னும் இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ண கதையெல்லாம் நிறைய இருக்குது, போக போக சொல்கிறேன். ஸ்பூன் எல்லாமே நல்லா ஊறினதும் இந்த மாதிரி டிஷ் வாஷை போட்டு க்ளீன் பண்ணிடலாம். இதில் எவ்வளோ எண்ணெய் பசு எவ்வளோ அழுக்கு பார்த்தீங்களா. இதை வந்துட்டு இத்தனை நாள் நான் வச்சுருக்கேன், நல்ல வேலை யூஸ் பண்ணலை, அப்படியே கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கலான்னு எதுவும் பண்ணலை. நல்லா டீப் க்ளீன் பண்ணிவிட்டு தான் யூஸ் பண்ணணும்னு அப்படியே வச்சுருந்தேன். இது அப்படியே தொடச்சிட்டுலாம் எடுத்து வச்சிடாதீங்க, நல்லா வெயிலில் காய வைங்க. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் நேரம் வச்சாலே நல்லா காஞ்சிரும். நானும் வாட்டர் ப்யூரிஃபையர் மாற்றணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருக்கேன். பட் அதுக்கான டைம் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். அதுலேயும் இப்போ வீடு மாற்றுறோம் அப்படின்றதுனால சரி அப்படியே விட்டாச்சு. அந்த வீட்டுக்கு போய் புதுசாக வாங்கிக்கலாம் பார்த்துட்டு அப்படின்னு, இருக்கிற வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலான்னு. மாற்றுறதுக்கு ரீசன் வந்துட்டு இது ரொம்ப நாளாக பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி இது வரைக்கும் எந்த ஃபால்ட்டும் வரல. அப்படியே வந்தாலுமே ஹஸ்பண்டே சரி பண்ணிவிடுவார். அந்தளவுக்கு ஒன்றும் மேஜர் ப்ராப்ளம்லாம் வரல. பட் உள்ளே வந்துட்டு நான் அடிக்கடி க்ளீன் பண்ணிடுவேன். ஏன்னா திடீர்னு இந்த தண்ணியில் வந்துட்டு லைட்டாக அந்த பாசி பிடிக்கிற மாதிரி தெரியும் அங்கங்கே க்ளீனாக. ஸோ அது வரைக்கும் விடக்கூடாது டேங்கை. ஏன்னா நம்ம வந்து ஹீட் பண்ணி குடித்தா பரவாயில்ல, எப்பயும் நம்ம அப்படியே பிடிச்சி குடிச்சிடும்ன்றதுனால இந்த டேங்க் வந்துட்டு எப்பயுமே க்ளீனாக இருக்கணும். இந்த க்ளீன் பண்ணுறதுக்குலாம் லெமன் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட். இந்த மாதிரி டேங்க்கில் கூட நீங்கள் க்ளீன் பண்ணால் அதில் இருக்க பாக்டீரியா ஜெம்ஸ் எல்லாமே சூப்பராக ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ நான் இன்றைக்கி இந்த வாட்டர் டேங்க்கில் க்ளீன் பண்ணதும் லெமன் வச்சு தான். உள்ளே வந்து லைட்டாக ஒரு க்ரீனிஷாக இருந்துச்சு, அந்த பாசியாக இல்லை அது கலரான்னு தெரில. பட் க்ளீன் பண்ணி பார்த்தா பாசி மாதிரி தான் இருந்தது. சரி ஃபுல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு தான் எல்லாத்தையுமே பண்ணியாச்சு. மேரேஜ்க்கு முன்னாடி வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பாட்டி ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ப்யூரிஃபை தான் இருக்கும் அவங்க வீட்டில். பட் அவங்க எப்பயுமே தண்ணி பிடிச்சி வைக்கிறது வந்துட்டு ஒரு காப்பர் பாத்திரம் ஒன்று வச்சுருப்பாங்க. அதாவது அந்த குடம் மாதிரி இருக்கும் இல்லையா, அது ஒன்று. அப்புறம் ஒரு ஸ்டீல் குடம் ஒன்று, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். அது ரெண்டுத்துலேயுமே தான் அவங்க பிடிச்சி வைப்பாங்க தண்ணி. எப்பயுமே அவங்க இதில் பிடிச்சி குடித்து நான் பார்த்ததே கிடையாது. அவங்க பிளாஸ்டிக்கில் எவ்வளோ கான்ஷியஸாக இருந்திருக்காங்கன்றது எனக்கு அடிக்கடி தோணும். அதெல்லாம் பார்த்தாச்சும் திருந்தனியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பார்க்குறதோட சரி, மறுபடியும் நம்ம ஒரு பாத்திரத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு அப்புறம் அதை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இடத்த அடிச்சிக்கிட்டு ஐயோ முடியாது அப்படின்ட்டு இந்த சோம்பேறித்தனத்துலேயே நிறைய டைம் விட்டுட்டேன். நிறைய டைம் இல்லை, இது வரைக்கும் பண்ணதே இல்லை, இதிலே தான் பிடிச்சி குடிச்சிட்ருக்கேன். பட் அது வந்து ஒரு நல்ல ஐடியா. டேங்கை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அதை அப்படியே பாத்திரத்தில் ஃபுல்லாக திறந்து விட்டுருவாங்க. எடுக்கிறது எல்லாமே இதுலேருந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் மறுபடியும் ரீஃபில் பண்ணிவிட்டு இதில் ரீஃபில் பண்ணிப்பாங்க. ஆனால் அப்போ வந்துட்டு எந்த ஆப்ஷனுமே கிடையாது, பிளாஸ்டிக் மட்டும்தான். பட் இப்போ வந்துட்டு நிறைய வந்துச்சு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேங்கர் இருக்குது, காப்பர் டேங்கர் இருக்குது. ஸோ நமக்கு எது தேவையோ அந்த மாதிரி வாங்கிக்க போகிறோம். நம்ம லைஃப்பில் நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாருமே நமக்கு எப்பயுமே ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிக்கிட்டு நம்மளை ரொம்ப என்கரேஜ் பண்ணிக்கிட்டு பாராட்டிக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அது அவசியமும் கிடையாது, நம்மளும் அதை எதிர்பார்க்க மாட்டோம். ஆனால் ஒரு விஷயம், அந்த விஷயம் என்ன நான் சொல்கிறேன், பட் அந்த மாதிரி யாராச்சும் உங்கள் கூட ஆள் இருந்தாங்கன்னா உடனே அவங்கள ஒதுக்கி வச்சுருங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேஃப். அது என்ன விஷயம்னா, இப்போது நம்ம ஒரு வேலை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறோம். நீங்களோ உங்கள் ஹஸ்பண்டோ ஏதோ ஒரு ஸ்டார்ட் அப்போ இல்லை சின்னதாக ஒரு வேலை, ஒரு பிஸ்னஸ் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க. லைஃப்பில் வந்து அடுத்த ஸ்டெப் போகணும் அப்படின்றதுக்காக. அது யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக எல்லாருமே அப்படி தான் யோசிப்பாங்க. அதே இடத்துல இருக்கணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றது தான் எல்லாரோட மைண்ட் செட்டுமே இருக்கும். சம்டைம்ஸ் நமக்கு அதில் பெரிய சக்ஸஸ் வரலாம், இல்லை சம்டைம்ஸ் ஒரு சின்ன லாஸ் கூட வரலாம். பட் அதனால் அஃபெக்ட் ஆக போகிறது நம்மளை தானே தவிர வேறு யாரும் கிடையாது. பட் அந்த டைம்லையுமே நம்ம கூட இருப்பாங்க இல்லையா, அதாவது நம்ம அம்மா அப்பா தாண்டி, ஹஸ்பண்ட்லாம் தாண்டி, நம்ம ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். பட் அவங்கக்கிட்டேருந்து ஒரு சில பதிலாம் வரும் இல்லையா, நம்ம வந்துட்டு இவங்களாம் நமக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். பட் அவங்கக்கிட்ட இருந்துட்டு ஒரு சில பதில் வரும். அவங்க வந்துட்டு நமக்கு ஓகே விடுங்க, பார்த்துக்கலாம், அடுத்த டைமில் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் ஓகேங்க, தெய்வம் சீரியஸாக. அதுலேயும் ஒரு சிலர் இருப்பாங்க, நம்ம கொஞ்சம் டவுனில் போகிற மாதிரினா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், வந்து நல்லா பேசுகிறது அந்த மாதிரி. இதுவே நம்ம அவங்களோட கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு வெளில தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே பேசுறது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி ஆளாக இருந்தாங்கன்னா உடனே டக்குன்னு தள்ளி வச்சுருங்க. அதுதான் நமக்கு ரொம்ப 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 சேஃப். அது வந்துட்டு உங்கள் பிஸ்னஸ், உங்கள் வேலை இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஏதாவது திங்ஸ் வாங்கினா கூட அவங்களால சில பேருக்கு பொறுத்துக்க முடியாது. என்னடா இவங்க வாங்கிட்டாங்க இது அப்படின்ற மாதிரி வெளில காமிச்சிக்கலாலும் சில பேர் உள்ளுக்குள்ளே வச்சுப்பாங்க, சில பேர் நல்லாவே அப்பட்டமாக வெளில காமிச்சிருவாங்க. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஆளுங்களை வந்து நம்ம கூட வச்சிட்டு இருக்கிறதுனால நமக்கு ஒரு யூஸ்மே கிடையாது. நம்மளோட ஃபோக்கஸ் எப்பயுமே நம்மளோட வேலையில் தான் இருக்கும். ஸோ நம்ம அதை பார்த்துட்டு போனால், ஆனால் அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே நம்ம மேலே தான் இருக்கும். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் இது எல்லாத்துக்குமே மனசு தாங்க காரணம். ஒருத்தவங்க பாராட்டுறதுக்கு ஆக்சுவலாக மனசு வரணும். அது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க ஆளுங்களுக்கு கூட சொல்கிறேன். நம்ம வீட்லேயே வந்துட்டு ஒருத்தவங்க நல்லதாக பண்ணுறாங்க அப்படின்னா மனசார அவங்கள பாராட்ட என்கரேஜ் பண்ண கற்றுக்கணும்.
இந்த போட்டி பொறாமை இது எல்லாத்தையுமே அப்படியே கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க வாழ்ந்தால் ரொம்பவே அழகாக இருக்கும். ஏன்னா மற்றவங்க இப்படி முன்னாடி போயிட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம அவங்களே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தோன்னா திரும்பி பார்க்கும்போது பார்த்தா பல வருஷம் போயிருக்கும். நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வயசானது தான் மிச்சம். இது எல்லாமே எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான், பட் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால ஷேர் பண்ணேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க, நல்லா இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அப்படியே ஒரு சில சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு லஞ்ச் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்துட்டு மீன் குழம்பு, மீன் ஃப்ரை இது தான் காலையில் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு க்ளீன் பண்ணிவிட்டு. எப்போ பாரு மீன் குழம்பான்னு கேட்குறீங்க. ஏன்னா வீட்டில் இந்த சிக்கன் மட்டன் சாப்பிட்றத விட இந்த ஃபிஷ்ஷு, கிராபு, ப்ரானு இது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். எனக்கும் சரி, ஹஸ்பண்ட் பாப்பாவுக்கும் சரி. அதனால் எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம். 2 மீன் வாங்கிட்டு வந்தார். குழம்பு வைக்கிறதுக்கு வந்துட்டு இந்த வெள்ளைக்கிழங்கா மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கூட வந்துட்டு கொடுவா மீன் வாங்கிட்டு வந்தார் ஃப்ரை பண்ணுறதுக்கு. அதனால் அதோட அந்த தலை பீஸு இது எல்லாத்தையும் எடுத்து குழம்புலேயே போட்டு கலவை மீன் மாதிரி குழம்பு வச்சாச்சு. பொதுவாகவே இந்த வஜ்ர மீன்லாம் பார்த்திங்கன்னா செம்ம காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் வாங்கினா தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு வேறு நினச்சிப்போம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. அதில் வந்துட்டு முள் இருக்காது, அவ்வளோதான். சென்டரில் ஒரே ஒரு போர்டு மாதிரி இருக்கும். பட் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனாலே அப்படி தெரில, அதுக்கு வந்துட்டு பயங்கர ரேட்டு. ஆனால் வந்துட்டு அதை விட இன்னும் நிறைய மீன்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெள்ளைக்கிழங்கெல்லாம் ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த நாக்கு மீன் சாப்பிட்டீங்களான்னு தெரியும் எத்தனை பேர், பட் மாந்தல் மீன் கூட சொல்லுவாங்க அதுக்கு பேர். உங்கள் ஊரில் என்ன பேருன்னு எனக்கு தெரியல, பட் அது பேர் வந்து நாக்கு மீன் சொல்லுவோம் இந்த பக்கம். அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரை பண்ணால். குழம்பு அந்தளவுக்கு நல்லா இருக்காது, பட் ஃப்ரைக்கெலாம் பெஸ்ட்டு. நைனிக்கு வந்துட்டு மீன் குழம்புனா அவ்வளோ பிடிக்கும். அது எப்படி அவளுக்கு பிடிக்க ஆரம்பிச்சு தெரில. ஆனால் அவளுக்கு சின்ன வயசுலேருந்தே நான் மீன் குழம்பு நல்லா காரமாக கொடுக்குறது எல்லாமே அவளுக்கு பழகியிருக்கேன். ஒரு நாள் என்ன பண்ணால், நான் கீரை வச்சுட்டேன். அதை வந்துட்டு மதியம் லஞ்சில் கேட்டால் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு. கீரை தாண்டி வச்சுருக்கேன் அப்படின்னு. மீன் குழம்பு ஏதாச்சும் வைக்கலாமில்ல அப்படின்னு ஒரு தடவை கேட்டால், எனக்கு அதுலேருந்து வந்துட்டு அவள் நல்லா ரசித்து சாப்பிட்றா அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. சிக்கன் மட்டனோட அவளுக்கு ஃபிஷ்ஷு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரை பண்ணி கொடுத்தாலும் அழகாக சாப்பிடுவாள். நம்மளாம் எடுத்து கொடுக்கணும், ஏன்னா முள் எடுக்க தெரியாது இன்ன வரைக்கும் அவளுக்கு. நானும் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் எடுத்து கொடுத்தோன்னா அழகாக உட்காந்து சாப்பிட்ருவா. நம்ம இவ்வளோ வாங்கன்னு சமைச்சிட்டு பசங்க சாப்பிடும்போது அது அழகாக இருக்கும். ஆனால் அதை சாப்பிடலன்னும் போது தான் செம்ம டென்ஷன் ஆகும். இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சோம் யாருக்காக, பசங்களுக்காக தானே அப்படின்னு தோணும். பட் ஆனால் வந்துட்டு அந்த குறையை வந்து நைனி அடிக்கடி இல்லாமல் பண்ணுவாள். ஏன்னா எப்பயுமே என் சாப்பாடை வந்துட்டு அவள் ரொம்ப ப்ரைஸ் பண்ணி தான் சொல்லுவாள். எல்லாருக்கிட்டையும் சொல்லும் போது பிரியா சூப்பராக சமைப்பா அப்படின்னு. பட் இந்த வயசில் வந்துட்டு அவளுக்கு இவ்வளோ டேஸ்ட்டு தெரியுதுன்னும் போது எனக்கு அது கொஞ்சம் பெருமை தான். நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மா கேட்பேன், ஏம்மா இதையே செய்கிறேன், வேறு செய்யுமா, இதெல்லாம் மாற்றி செய்யுமா அப்படி இப்படின்னு. இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு. ஆனால் நைனி இது வரைக்கும் எதுவுமே பிடிக்கலன்னு என்கிட்ட சொன்னதே கிடையாது. அது வந்துட்டு அவளோட மெச்சூரிட்டியா இல்லை அவளுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கான்னு தெரியல. பட் ஒரு நாளும் சமையல் விஷயத்தில் வந்து என்னை விட்டு கொடுத்ததே கிடையாது யார்கிட்டையுமே. அப்படியே லஞ்சு முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் சின்ன வேலை இருந்துச்சு ரூமில், அதையும் அப்படியே முடிச்சுட்டு போயிடலான்ட்டு வந்துட்டேன். என்ன தான் அந்த நெட்டில் வந்துட்டு நம்ம வாக்கியம் போட்டு எடுத்தாலும் அந்த வந்து அந்த அளவுக்கு போக மாட்டேங்குது தான் டஸ்ட்டு. ஏன்னா ஒரு மாதிரி அழுக்கான மாதிரி இருந்துச்சு. சரி நெட்டை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து மடித்து வச்சிடலான்னு வச்சேன். ஏன்னா வேறு ஒரு பெட் நெட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன். எப்படியும் ஒரு 1 வீக் ஆகும்னு நினைக்கிறேன் வரதுக்கு. அது வர வரைக்கும் இதை க்ளீன் பண்ணி வச்சுக்கலான்ட்டு எடுத்துகிட்டு போய் அப்படியே ஊற வச்சுட்டேன். நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, எனக்கு இந்த க்ளீனிங் ஆர்கனைசிங் வேலையெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பார்த்து லைக் பண்ணி பண்ணுவேன், எந்த இடத்துல எது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. பட் ஒரே இடத்துல இருக்காது, அப்பப்போ அதெல்லாம் மாற்றி வச்சு பார்த்துட்ருப்பேன் எது நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஒரு நாள் கூட நெட் இல்லாமல் தூங்க முடியாது. ஏன்னா பயங்கர கொசு. இந்த வீடு பார்க்குறப்போ 2nd ஃப்ளோர் தானே, கொசுவே வராது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அது எப்படி வராமல் இருக்கும், பறந்து ஈஸியாக தான் வரும். அவ்வளோதான், ரூம் ஃபுல்லாக டஸ்ட் பண்ணிவிட்டு மாப் போட்டலான்னு வந்துட்டேன். நான் யூஸ் பண்ணுறது வந்துட்டு எப்பயும் அகராவோட ராயல் மாப் அண்ட் வேக்யூம் கிளீனர். இது வந்துட்டு வெட் அண்ட் ட்ரையாக க்ளீன் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள், நம்ம வேலையை நிறைய குறைச்ச மாதிரியே இருக்கும். 2 டேங்க் இருக்கும் இதில். ஒன்று க்ளீன் வாட்டர், டர்ட்டி வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு மாப் போட ஆரம்பிச்சிங்கன்னா அந்த டர்ட்டி வாட்டர் எல்லாமே டர்ட்டி டேங்க்கில் கலெக்ட் ஆகிடும். சார்ஜபிள்ன்றதுனால நம்ம யூஸ் பண்ணிவிட்டு சார்ஜ் போட்டுக்கலாம். அதை விட முக்கியமாக நம்ம வந்துட்டு இதை போட்டு பிழிஞ்சிக்கிட்டு அந்த மாதிரி க்ளீன் பண்ணுற அவசியமே கிடையாது. யூஸ் பண்ணிவிட்டு கொண்டு போய் பேஸில் செட் பண்ணி வச்சுட்டா ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளீன் ஆகிடும். அண்ட் இது டைல்ஸ் மட்டும் கிடையாது, மார்பிள், சிமெண்ட், ஹார்ட்வுட், லேமினேட்னு எல்லா ஃப்ளோர்லையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அகரோட ராயல் மாப் அண்ட் வேக்யூம் கிளீனர் லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸ்பூன் எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு, அப்படியே எடுத்து நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். நான் வாங்கினதுலேயே ஒரு ஒஸ்ட்டான ப்ராடக்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்பூன் ஸ்டாண்ட் தான். அவசரப்பட்டு நல்லா இருக்குன்னு வாங்கிட்டேன். ஆனால் அதுக்குள்ளே எந்த சின்ன ஸ்பூன் போட்டாலும் சீக்கிரம் விழுந்துடும். அதனாலே இந்த பெரிய ஸ்பூனை எடுத்து போட்டு வச்சுட்டேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளில கிளம்பியாச்சு. ஒரு சிலதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி அதுக்காகவே இன்றைக்கி எல்லாருமே கிளம்பிட்டோம். பொதுவாகவே எல்லாருமே பண்ணுறது என்னென்னா, எந்த கடைக்கு போனாலும் கண்டிப்பாக ரேட்டை தான் பார்ப்போம். நானும் அப்படி தான். பார்த்த உடனே நல்லா இருக்குன்னு திங்ஸை வாங்க மாட்டேன். ஃபஸ்ட்டு அதை ரேட்டை தான் பார்ப்பேன். அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்க மாட்டேன். அதுலேயும் கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக எது இருக்கோ, கொஞ்சம் கம்மியாக ப்ரைஸ் எது இருக்கோ அதை பார்த்து வாங்கிட்டு வந்துடுவேன். மெயினாக வந்ததுக்கு ரீசன் வந்துட்டு ஏதாச்சும் சோஃபா பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு தான் வந்தோம். பட் எதுவும் செட் ஆகிற மாதிரி தெரியல. அது தவிர மற்ற எல்லா திங்ஸையும் பார்த்துட்டு எது வாங்கணுமோ அது மட்டும் ஒரு சிலதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம்.
இந்த மாதிரி சம்மர் டைமில் ஷாப்பிங்னாலே எனக்கு எங்கள் அப்பா தான் ஃபஸ்ட்டு திங் ஞாபகம் வருவார். ஏன்னா சம்மர் வரப்போகுது அப்படின்னாலே என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அவ்வளோ ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாரு. எல்லாம் நைட் ட்ரெஸ் தான். நான் நைட்டிலாம் அப்போ போடவே மாட்டேன். இப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சம் போடுற மேரேஜ்க்கு அப்புறம். ஆனால் அப்போ வெறும் நைட் ட்ரெஸ் தான் எடுத்து கொடுப்பாரு. ஏன்னா எல்லாமே காட்டனில் எடுத்து கொடுப்பாரு. வெயில் வருதான், ஸோ உடம்பு வந்துட்டு பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துலையும் எங்கள் அப்பா பார்த்து பார்த்து அவ்வளோ கேர் பண்ணுவார். நைனி ரொம்ப நாளாக இந்த மேட்டு கேட்டுகிட்டே இருந்தா. திங்ஸ்லாம் இதிலே போட்டு விளையாடுவாளாம், அழகாக மடித்து வச்சுருவாளாம். சரி உருட்டு, நீயும் நானும் பார்க்குறேன் எத்தனை நாள் நீ இதை மடித்து வைக்கிறேன்னு நினச்சிட்டு சரி வாங்கி கொடுத்தேன். எப்படி நம்ம தள்ள தான் அந்த வேலையை விடியும். கிராசரிலாம் வாங்க வரல, ஃப்ரூட்ஸ் தான் வாங்கணும்னு நினச்சிட்டு வந்தேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எதெல்லாம் வேணுமோ அது மட்டும் வாங்கிட்டேன். இந்த மாதிரி ஷாப்பிங் போனாலே ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவேன். அது என்னென்று சொல்கிறேன், தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லோரும் பண்ணுறது தான் இது. அதாவது எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டு பில் போடுறதுக்காக போயிட்டு வெயிட் பண்ணுவோம்ல, அந்த டைமில் நம்ம ஏதாச்சும் பார்த்து வச்சுருப்போம் திங்ஸு. சரி வாங்கலாமா வேண்டாமா ஏதாச்சும் சொல்லுவார் ஹஸ்பண்டு. அந்த மாதிரி திங்ஸ்லாம் என்ன பண்ணோன்னா பில் போடுற டைமில் கொண்டு போய் வச்சிடணும். ஆக்சுவலாக பில் போடுறதுக்கு முன்னாடி இல்லை, பில் போட்டுகிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த டைமில் கொண்டு போய் வச்சா தான் டக்குன்னு பில் போட முடியும். இல்லைனா அப்படியே திரும்பி ரிட்டர்ன் தான் வர முடியும் வச்சுட்டு. நான் ஒரு சில டைம் அப்படி ஃபாலோ பண்ணுவேன். இந்த ரீசெண்டாக ஒரு செராமிக் சர்விங் பவுல் மாதிரி வாங்கியிருந்தேன். நிறைய பேர் கூட கேட்டிருந்தீங்க எங்கே வாங்கியிருந்தீங்கன்னு. அது நான் அப்படி தான் வாங்கினேன். கரெக்டாக பில் போகிற டைமில் கொண்டு போய் வச்சேன். அவரை பில் போட்டு கொடுத்துட்டாரு. எதுவும் சொல்லலை, சரின்னு வாங்கிட்டு வந்தாச்சு. ஆனால் நான் அந்த ட்ரிக் தான் யூஸ் பண்ணுறதுன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு. பட் இருந்தாலும் அந்த டைமில் எதுவும் சொல்ல முடியாது இல்லையா, வேறு வழி இல்லாமல் வாங்கி தான் ஆகணும். கடைசியாக சோஃபாவும் பார்த்தோம். அந்தளவுக்கு குவாலிட்டி நல்லா இருக்க மாதிரி தெரியல. சரி அப்படி ரிட்டன் வந்தாச்சு, வேறு எங்கேயா பார்த்துக்கலான்னு. நம்ம இந்த விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்கள் எல்லாருக்குமே இந்த விலாக் ரொம்ப 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 பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட நம்ம அடுத்த விலாகில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக ஜாலியாக இருங்க. பாய்.